2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்களுக்காக வழங்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சியை நினைவுபடுத்தும் முகமாக தமிழக தாயகம் எங்கும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி நிகழ்வு இடம்பெற்று வருகிறது. அந்த வகையில் அம்பாறை திருக்கோவிலில் நேற்று இது தொடர்பான நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. இது தொடர்பான காணொலியை நீங்கள் பார்க்கலாம். எமது இறுதி யுத்தம் 2009 நடைபெற்ற தமிழின அழிப்பினுடைய நினைவுதினமாக இன்று அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் பிரதேசத்தில் வந்து எங்களுடைய அந்த முள்ளிவாய்க்காலில் உயிர்நீத்த உறவுகளுக்காக அவர்களை நினைவுகூர்ந்து அந்த இறுதி யுத்தத்தின் போது அந்த உயிர்களை பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இந்த காத்த அந்த உப்பில்லா அந்த கஞ்சியினை இன்றைய தினம் இந்த திருக்கோயில் பிரதேசத்தில் தமிழிசை மக்கள் முன்னணியினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்று எமது மக்கள் தங்களுடைய உயிர்களையும் பல உடைமைகளையும் தியாகம் செய்து பல வருடங்களாகியும் இவர்களுக்கான நீதி இன்னும் கிடைக்கப்படவில்லை. ஒரு மிலேச்சத்தனமான ஒரு தமிழின அழிப்பினை ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று பல வருடங்கள் கடந்தும் எமது மக்களுக்கான நீதி கிடைக்கப்படவில்லை. அதை எமது அடுத்த சந்தையினருக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இன்றைய தினம் நாங்கள் முள்ளிவாய்க்கால் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த இன அழிப்பினுடைய சாட்சியமாக விளங்குகின்ற முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை திருக்கோயில் பிரதேசத்தில் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். தொடர்ந்து தமிழக தாயகம் இந்த நினைவு தினங்களை தொடர்ந்து அனுசரிக்க வேண்டும். ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு தமிழர்களும் தங்களுடைய தலையாய கடமையாக கொண்டு எங்களுடைய இந்த முள்ளிவாய்க்காலில் உயிர்நீத்த உறவுகளை நினைவு கூர்ந்து இந்த கஞ்சியின் இந்த முள்ளிவாய்க்காலினுடைய சாட்சியமாக இருக்கின்ற இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை எமது பிரதேசத்தில் அடுத்த சந்தையினருக்கு நாங்கள் இதை தெரியப்படுத்தி இதனை கடத்த வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் இவ்வாறான தமிழ் தேசிய நினைவுகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இன்றைய நாங்கள் இந்த விடயத்தை செய்திருக்கின்றோம். எமக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும். சர்வதேசம் இது தலையிட்டு இந்த பல்லாயிரக்கணக்கான இழந்த உயிர்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதனையும் பல உயிர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றது. பல எங்களுடைய போராளிகள் மாவீரர்கள் இந்த தமிழ் தேசத்தை வென்றெடுக்க வேண்டும். ஒரு சமஸ்டி அடிப்படையில் ஒரு தீர்வை பெற வேண்டும் என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள். இவ்வாறு தியாகம் செய்தும் எங்களுக்கான நீதி இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. காரணம் நாங்கள் தமிழர் என்ற அடிப்படையில் தமிழர் என்ற ஒரு கோணத்தினால் தான் இந்த சர்வதேசம் திரும்பி பார்க்காமல் எங்களுடைய ஆயுத போராட்டத்தினை அழித்து இன்று நாங்கள் ஒரு நிற்கதியான நிலை இந்த அடக்குமுறை ஆட்சியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிங்கள தேசம் ஒருபோதும் எங்களுக்கு ஒரு நீதியை பெற்று தரப்போவதில்லை. ஆகவே சர்வதேசம் இதில் தலையிட்டு எங்களுடைய இந்த இறந்த உயிர்களுக்காகவும் சரி நாங்கள் எஞ்சியிருக்கின்ற தமிழர்கள் ஒரு சமஸ்டி அடிப்படையில் ஒரு ஏனைய இனங்களைப் போல் ஒரு சமாதானமாகவும் ஒரு சுயமாக ஒரு இதாக வாழ வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த தேசத்தில் நாங்களும் ஒரு தனித்துவமான ஒரு இனமாகவும் தமிழ் தேசத்தை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இனமாகவும் நாங்கள் மிளிர வேண்டும். ஆகவே சர்வதேச தலையீடோடு எங்களுக்கான நீதி கிடைக்கப்பட வேண்டும். எங்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி கிடைக்கப்பட வேண்டும். இதனை உற்று நோக்கின்ற சர்வதேச மற்றும் ஏனைய அமைப்புகளாக இருந்தாலும் சரி தமிழர்களுக்கான நீதியை விரைந்து பெற்றுத்தர வேண்டும் என்று கூறி இந்த வருகின்ற 18ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தை ஒவ்வொரு பிரதேசத்திலும் தங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற அமைப்புகளாக இருந்தாலும் விளையாட்டுக் கழகங்களாக இருந்தாலும் ஆலயங்களாக இருந்தாலும் முன்வந்து எந்தவித அச்சமுமின்றி இந்த எங்களுடைய உறவுகளை நினைவுறுவதற்கு ஒரு இந்த சிறிய ஒரு விடயத்தையும் நாங்கள் செய்யாவிட்டில் நிச்சயமாக நாங்கள் தமிழர் என்ற ஒரு அடையாளத்துடன் வாழ முடியாது என்று கூறி தொடர்ந்து ஒவ்வொருவரும் எங்களுடைய உறவுகளுக்காக ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.